வெல்கம் டு அரஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். நம்ம மேக்ஸை வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து ஆல்ரெடி நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை 25 கொஸ்டினா நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து 21வது வீடியோ ஆல்ரெடி 20 வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த 21வது வீடியோ எந்த எக்ஸாமுக்கு நடந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1ல் குரூப் 4A சர்வீசஸ்க்கு நடந்த கொஸ்டின்ஸ். இதில் 25 கொஸ்டின் இருக்கு. இந்த 25 கொஸ்டினை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷனும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A works 3 times as fast as B and is able to complete a task in 24 days less than the days taken by B. Find the number of days in which they can complete the work together. Okay, தமிழ்ல பாருங்க. A ஆனவர் B என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை B எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் அந்த வேலை எப்போ முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா A B ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு நாட்கள்னு சொல்லிட்டாங்க. 24 நாட்கள். எத்தனை மடங்குன்னா 3 மடங்கு. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 24 நாட்கள் இருக்கணும். 3 மடங்காக இருக்கணும். இங்க பாருங்க, யார் பெரியவங்க? ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் அப்போ வந்து பி என்பவரை காட்டிலும் அப்படின்னா எப்படி வரும்? பாருங்க, இவர் 12 நாள்ல முடிச்சாரு அப்படின்னா இவர் 36 நாள்ல முடிப்பார். ஏன்னா யார் வேகமானவர்? ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அப்போ 12 நாள்ல இவர் முடிச்சிட்டாருன்னா இவர் பி முடிக்க லேட் பண்ணுவார். ஏன் 36 நாள் ஏன் எடுத்துக்கிறாங்கிறது டிஃபரன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து இப்போ ஷார்ட் அவுட் பண்ணிடலாமா? ஏ 12 நாள், பி வந்து 36 நாள். ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 36 தான் வரும். அப்போ 36/12 எவ்வளோ வரும்? 3 வரும். அதுதான் அதோட எஃபிசியன்சி. 36/36 1. அப்போ 2 பேரும் சேர்த்து ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மடங்கு வேலை செய்யறாரு? 3 பங்கு வேலை செய்யறாரு. பி எவ்வளவு வேலை தான் செய்யறாங்க? 1 பங்கு வேலை தான் செய்யறாங்க. 2 பேரும் சேர்க்கும் போது 4 பங்கு வேலையா மாறுது. மொத்தம் எத்தனை பங்கு வேலை இருக்கு? நமக்கு 36 பங்கு வேலை இருக்கு. அப்போ 36 பங்கு வேலை டிவிஷன் பை 4 பங்கு வேலை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? 9 நாள்ல முடிப்பாங்க. ஆன்சர் 9 இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் 9 days. ரொம்ப ஈஸியா வந்துச்சுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In the year 2015, ticket to the World Cup cricket match was 1,500. This year, the price has been increased by 18%. What is the price of a ticket this year? தமிழ்ல பாருங்க. 2015 உலகக்கோப்பை கிரிக்கெட் விளையாட்டு போட்டியின் நுழைவுச் சீட்டின் விலை 1500. இந்த ஆண்டு அதன் விலை 18% அதிகரித்தால் நுழைவுச் சீட்டின் விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி எவ்வளவு இருந்திருக்கு? 1500 இருக்கு. அப்போ 1500 100% வச்சு அதிகரிச்சது எவ்வளவு? 118%. அதை கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு. அப்போ 100% அப்படிங்கிறது தான் 1500. எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு? 18. அப்போ 100ஓட 18 கூட்டினா 118%. இதை தான் கண்டுபிடிக்க போறோம். 118 × 15 ஐ8 40, 4 5 5, 5 1 9, 4 5 5, 8 1 1, 0 17 7, 1770. 1770 எங்க இருக்குன்னு பாருங்க. இதான். இதோட இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து 178வது கொஸ்டின் பாருங்க. If 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. k cube equal to 44100, then find the 1 plus 2 plus 3 plus etc. plus k equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுக்கும் ஃபார்முலா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் இந்த கியூபுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n plus 1 division by 2 whole square equal to இதை என்ன சொல்லிட்டாங்க? 44,100ன்னு சொல்லிட்டாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா நம்மளை கண்டுபிடிக்க சொல்றது இதோட வேல்யூவா? இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n plus 1 division by 2. அவ்வளவுதான். இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்தா இது கிடைச்சிருமா? அப்போ ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்தா ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்தா √44100. ஓகே, இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 441 × 100 இப்படி பிரிக்கலாமா? இப்போ 441க்கு எல்சிஎம் இது ரூட் விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா 21ன்னு வரும்.
100க்கு ரூட் அவுட் வெளியே எடுத்தோம்னா 10ன்னு வரும். ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 210. அப்போது இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா n × n+1 டிவிஷன் பை 2. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 210. ஆன்சர் 210 இருக்கான்னு பாருங்க, ஏ. அடுத்து, வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் தி சீக்வன்ஸ்? 5, 10, 20, 40 இருக்கு. அதாவது ரோமன் லெட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ரோமன் லெட்டர் என்னன்னு நமக்கு தெரியுமா? ரோமன் லெட்டர் ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்கும்? ரோமன் லெட்டர் 1, 2, 3, 4 இது தெரியும். 10 வரையும் நமக்கு ஈஸியாக தெரியுமா? இதுக்கப்புறம் 10 கடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இது 11 போடுவீங்களா? அப்போ அந்த கான்செப்டை நம்ம வந்து கரெக்டாக எழுதிக்கலாம். இங்கே பாருங்க, இது என்ன 10. அப்போ 11 என்ன இருக்கும்? இது 11, இது 12. ஓகேங்களா? 20 எப்படி இருக்கும்? XX. அப்போ 11 2x போட்டு 1, இது 12. ஓகேங்களா? இப்படி தானே போவோம். அப்போ இது மட்டும் நல்லா பார்த்துங்க. இது 10, இது 20, அடுத்து 30 என்னவா இருக்கும்? 1, 2, 3. அப்புறம் 31ங்கிறது 1, 2 இப்படி போயிட்டு இருக்குமா? அடுத்து 40. 40ங்கிறது இங்கே என்ன அப்படின்னா XL. 41ங்கிறது XL1, XL22. அப்போ 42ன்னு போகும். 50ங்கிறது L. 50ங்கிறது என்ன அப்படின்னா L. அப்போ 51ங்கிறது L1, L22 அப்படின்னு போகும். 60 அப்படிங்கிறது LX, LX1, LX22, 61, 62 போகும். அதுக்கப்புறம் 70 LXXன்னு வரும். அப்போ LXX1 அப்படின்னா தான் 71. 80 LXXX. அப்போ 81 LXXX1ன்னு போட்டால் அதான் 81. ஓகேங்களா? அடுத்து 90. 90ங்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 90ங்கிறது MC. 90ங்கிறது MC. அப்போ MC1, அப்போ 91. 100 அப்படிங்கிறது C. அப்போ 100லேருந்து 101னா C1. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இது மட்டும் தான் முக்கியம். இந்த டேபிள் மட்டும் தான் ரொம்ப முக்கியம். இந்த டேபிளை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ கண்டுபிடிச்சலாமா? இப்போ இங்கே 5 இருக்கு, இங்கே 10 இருக்கு, இங்கே 20 இருக்கு, இங்கே 40 இருக்கு. அப்போ அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 5 × 2 10, 10 × 2 20, 20 × 2 40, 40 × 2 80ன்னு வரும். அப்போ 80க்கு இங்கே என்ன வேல்யூ இருக்கு? LXXன்னு இருக்கா? அப்போ LXXX அப்படிங்கிறதா 80. அப்போ 80 தான் ஆன்சர். இதுதான் நீங்கள் ரொம்ப நல்லா கவனமாக பார்க்கணும். அதனால தான் இதை வந்து பொறுமையாக நிறுத்தி சொல்லியிருக்கேன். அடுத்து, the sum of the two number is 36 and one number exceeds another by 8. Then find the smallest number. இரண்டு எண்களின் கூடுதல் 36. மேலும் அவற்றுள் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் அந்த எண்களில் சிறிய எண்ணை காண்க. ஓகேங்களா? கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா A + B கூடுதல் என்ன 36. ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் அப்படின்னால A - B தானே. A - B 8ன்னு போட்டாச்சு. இதே அடிச்சிடலாம். 2A = 44. 44 அடித்தோம் அப்படின்னா 22. அப்போ A = 22 தெரிஞ்சிருச்சு. அப்போ இதில் சப்ஜெக்ட் பண்ணலாமா? A + B 36 அப்படின்னா A = 22 + B 36. அப்போது B மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 36 - 22 வரும். அப்போது B = 14. அப்போ ஆன்சர் 14 தான் சிறிய நம்பர். இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் 14. அடுத்து, the number of the 3-digit number that are divisible by 2 but not divisible by 4. இரண்டால் வகுப்படும் ஆனால் 4ஆல் வகுப்படாத 3 இலக்க எண்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 இலக்க எண்கள் தான் எங்கிருந்து ஆரம்பிக்கும்? 3 இலக்க எண் 100ல தான் 3 இலக்க எண் ஆரம்பிக்கும். 100 3 இலக்க எண். 3 இலக்க எண் எங்க முடியும்? 999ல முடியும். சரி, ஓகே. 3 இலக்க எண்ணில் 2ஆல வகுப்படணும், ஆனால் 4ஆல வகுப்படக்கூடாது. 100 வந்து 2ஆலேயே வகுப்படுவோம். 100 2ஆல் அடிச்சா 50ன்னு வருமா? அதே வந்து 4ஆல் அடிச்சா 25ன்னு வருமா? அப்போ 2ஆலேயே வகுப்படும், 4ஆலே வகுப்படும். அப்படின்னா அதை எடுத்துக்கூடாது. அப்போ 101 போங்க. 101 2ஆலேயே வழிபடாது, 4ஆலேயே அடிப்படாது. அதுவும் கிடையாது. அப்போ 102 போங்க. 102 போனோம் அப்படின்னா 2ஆல் அடிச்சா 51 வரும். 4ஆல் அடிக்க முடியுமா? 8 8 மீதி 2 இருக்கும். 2னா 22 தான் இருக்கும். அப்போ 22னா 4ஆல் அடிபடாது. அப்போ 102 தான் 2ஆல் அடிபட்டு 4ஆல் அடிபடாத 3 இலக்க எண்கள் முதல் எண். சரிங்களா? அதுக்கப்புறம்
ப்ளஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து கடைசி எண் என்ன 999. 999 நான் 2ஆல் அடிப்படாது 4ஆல் அடிப்படாது. 998 போட்டு போகும். 998 போட்டோம் அப்படின்னா 2ஆல் அடிப்படுமா? கண்டிப்பாக 2ஆல் அடிப்படும். ஏன்னா லாஸ்ட் டிஜிட் இரட்டைப்படையாக இருக்குது. அப்போ 2ஆல் அடிப்படும். 4ஆல் அடிப்படுமா மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். 4 ஒரு நாள் நாங்கள் 2 நாங்கள் 8 மீதி எத்தனை இருக்கும்? 1 இருக்கும். 19. அப்போ 9 நாங்கள் 16 மீதி 3 இருக்கும். 3னா 38. அப்போ 38 4ஆல் அடிப்படுமானா கண்டிப்பாக அடிப்படாது. 4 36 வரும். அப்போ 36னா கண்டிப்பாக அடிப்படாது. அப்போ 998 தான் 2ஆல் அடிப்படும், ஆனால் 4ஆல் அடிப்படாத கடைசி 3 இலக்க எண். சரிங்களா? அப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குல்ல, இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n = L - A டிவிஷன் பை D + 1. இதுதான் ஃபார்முலா. L கண்டுபிடிச்சாச்சு. L வந்து என்னது? இதுதான் L. A வந்து என்னது? ஓகே, டிஃபரன்ஸ் டி கண்டுபிடிக்கணும்ல. இதுக்கு அடுத்த எண் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சாலே டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சலாம். 102க்கு அப்புறம் 103. 103 2ஆலே அடிப்படாது, 4ஆலே அடிப்படாது. அடுத்து 104. 104 வந்து என்ன பண்ணும்? 104ங்கிறது 2ஆலேயே அடிபடும், 4ஆலேயே அடிபடும். ஏன்னா இங்க எத்தனை இருக்கும்? 2. 8ன்னு வந்துச்சுன்னா மீதி 2 இருக்கும். 4 6 24. அப்போ வந்துடும். அப்போ 4ஆலேயே அடிக்கணும், 2ஆலேயே அடிக்கணும். 104 எடுத்துக்கூடாது. 105 2ஆலே அடிப்படாது, 4ஆலேயே அடிப்படாது. 106 பாருங்க. 106 வந்து 2ஆல தான் அடிபடும், 4ஆல அடிபடாது. அப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 4 இருக்கு. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 4. D = 4 கண்டுபிடிச்சாச்சா? எல்லாத்தையும் சப்ஜெக்ட் பண்ண ஆன்சர் வந்துருமா? அவ்வளோதான், சிம்பிள். அப்போ எல் என்ன? எல்லோட வேல்யூ என்ன? 998 மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன? 102 டிவிஷன் பை D 4 + 1. ஓகே, இதை வந்து கழிச்சு சொல்லுங்க. 998 102ஆல கழிச்சோம் அப்படின்னா 6 9 8 8 9 6 டிவிஷன் பை 4 + 1. இதை அடிச்சோம் அப்படின்னா 2 2 4 224 + 1 225. அப்போ 225 எண்கள் வந்து 2ஆல அடிபடும், 4ஆல அடிபடாத எண்கள் 3 இலக்க எண்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது இதோட ஆன்சர். சரிங்களா? அடுத்து 182வது கொஸ்டின். If lambic is written as 835764 and diamond is written as 2635902, then blind is written as. ஓகே, இது ரெண்டையும் கொடுத்துட்டு பிளைண்ட் ரிட்டர்ன்ஸ் கேட்டுட்டாங்க. அப்படியே எழுதிடலாம். இது பாருங்க. ஃபர்ஸ்ட் lambic LAMPIC. ஓகே, இதுக்கான இது என்னது? 835, அதாவது எல்லுக்கு 8, ஏக்கு 3, எம்முக்கு 5ன்னு சொல்லியாச்சு. 764. ஓகே, அடுத்து வந்து என்ன? டைமண்டுக்கு வந்து 2635092. ஓகே, போட்டாச்சு. இப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பிளைண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிக்கு நேரம் என்ன இருக்குன்னு பாருங்க. பிக்கு நேரம் என்ன இருக்கு? 7 இருக்கு. அப்போ 7 போட்டுக்கலாம். எல்லுக்கு நேரம் என்ன இருக்குன்னு பாருங்க. 8 இருக்கு. அப்போ 8 போட்டுக்கலாம். ஐக்கு நேரம் என்ன இருக்குன்னு பாருங்க. 6 இருக்கு. 6னா 6 போட்டுக்கலாம். எண்ணுக்கு நேரம் என்ன இருக்கு? 9 இருக்கு. 9 போட்டுக்கலாம். டிக்கு நேரம் என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ 78692 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த சம் பாருங்க. addition stands for multiplication, subtraction stands for division, multiplication stands for addition, division stands for subtraction. Then the value of 12 - 3 + 5 × 20 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 12 subtraction stands for என்ன இருக்கு? subtraction stands for division. அப்போ division இங்கே போட்டுக்கணும். addition stands for multiplication. அப்போ multiplication இங்கே போட்டுக்கணும். multiplication stands for addition. அப்போ இது இங்கே போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இதை வந்து சார்ட் அவுட் பண்ணுமா? போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணுவோமா? BODMAS. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை. ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை. அப்போ டிவிஷன் தான் பண்ண போகிறோம். அப்போ டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட். அப்போ டிவிஷன் பண்ணுவோம். டிவிஷன் பண்ணோம்னா 4 × 5 × 20 இருக்கும். ஓகே, அடுத்து என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன். இதுதான் செகண்ட். அப்போ மல்டிப்ளிகேஷன் 4 5 20. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது ஒன்னே ஒன்று தான் அடிஷன். அப்போ அடிஷன் பண்ணோம் அப்படின்னா 40ன்னு வரும். அப்போ ஆன்சர் 40 இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் 40. அடுத்து find the consecutive natural numbers whose sum is 75. அடுத்தடுத்த இரு இயல எண்களின் கூடுதல் 75 எனில் அவ்விரு எண்களை காண்க. ஆப்ஷன்ல இருந்தா ஆன்சர் போகணும். இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டினா 75 வருதான்னு பார்க்கணும். எதுக்கு 75 வரலையே அதை ஃபர்ஸ்ட் கழிச்சு விட்டுருணும்.
இதுல அடுத்தடுத்த இரு இயல்கண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்த இரு இயல்கள்னா இது கிடையாது, இதுவும் அடுத்தடுத்த இயல்கன் கிடையாது, இது ரெண்டு தான் அடுத்தடுத்த இயல்னு. ரெண்டுல எது 75 சம்மா கொடுக்குதோ அதான் ஆன்சர், அவ்வளவுதான். அப்போ 37 38 எவ்வளவு வரும், 39 38 எவ்வளவு வருதுன்னு பார்த்துடலாம். இதுல போட்டோம் அப்படின்னா மேல 1 75 வந்துருச்சு. அப்போ போட்டோன்னா இதான் ஆன்சரா இருக்கும். இதையும் செக் பண்ணிடலாம். இது 17 மேல 1 77 வருது. அப்போ 77 அப்படின்னா அது ஆன்சர் கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான். Amuda can weave a saree. Amuda can weave a saree in 18 days. Anjali is twice as good a weaver as Amuda. If both of them weave together, in how many days can they complete weaving the saree? அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து அந்த சேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அமுதா அஞ்சலின்னு ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அமுதா அஞ்சலி. அமுதா ஒரு சேலையை 18 நாட்கள் நெய்வாரு. அமுதா வந்து 18 நாட்கள் நெய்வாருன்னு போட்டாச்சு. ஓகே, அமுதாவை விட அஞ்சலி வந்து எவ்வளவுனா 2 மடங்கு திறமைசாலியா? அப்போ இவங்க 9 நாள்ல முடிச்சிருவாங்க. ஏன்னா 2 மடங்கு திறமைசாலி. அப்போ ஏ பின்னு வச்சுக்கலாம். ஏ 18 நாள்ல முடிக்கிறாங்க, பி வந்து 9 நாள்ல முடிக்கிறாங்க. ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 18 தான் வரும். இது 18 டிவிஷன் பை 18னா 1. அப்போ ஒரு நாளைக்கு 1 பங்கு வேலை தான் அமுதா செய்யறாங்க. அஞ்சலி எவ்வளவு வேலை செய்யறாங்கன்னா 2 பங்கு வேலை செய்யறாங்க. அப்போ மொத்தமா சேர்க்கும் போது 3 பங்கு வேலை. ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்து 3 பங்கு வேலை செஞ்சாங்கன்னா 18 பங்கு வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா டிவிஷன் பை 3 போடுவோம். போட்டோம் அப்படின்னா 6 3 18. அப்போ 6 நாட்கள் 6 டேஸ்ல வந்து 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிருவாங்க. 6 நாட்கள்ங்கிறது ஆன்சர். அடுத்து, 2 taps A and B can fill system is 18 minutes and 24 minutes respectively if both taps are opened together. When the tap B must be turned off so that the cistern is filled in 12 minutes. A மற்றும் B என்ற இரு குழாய்கள் ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்ப 18 நிமிடங்கள் மற்றும் 24 நிமிடங்கள் நீர் நிரப்பும். இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்ட பின் தண்ணீர் தொட்டி 12 நிமிடங்களில் முழுமையாக நிரம்ப வேண்டும் எனில் குழாய் பிஐ எத்தனை நிமிடத்தில் அழைக்கப்பட வேண்டும்? அப்போ இதுதான் வந்து கான்செப்ட். எது கொடுத்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதே மெத்தட் தான். 18 ஏங்கிறது 18, பிங்கிற டேப் வந்து 24. ரெண்டுக்கும் வந்து எல்சிஎம் எடுப்போம். 18 24க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 6ல் போடலாமா? 3 18 4 24. அப்போ வந்து 3 முன்னாங்க 12 12 × 6 72. 72 போட்டால் 4 12 72 3. அப்போ ரெண்டும் சேர்த்து வந்து ஒரு நாளைக்கு ஒரே டைமில் ஒரு நிமிஷத்துக்கு 7 பங்கு வேலை செய்யுது. மொத்தம் எவ்வளோ பங்கு வேலை செய்யணும்? 72 பங்கு வேலை செய்யணும். சரிங்களா? இப்போ இங்கே வந்து ஆகணும் பாருங்களே, 2 நிமிடங்களில் ரெண்டுமே சேர்ந்து வேலை செஞ்சுன்னா எவ்வளோ தான் வரும்? 7 × 2 14. 14ங்கிறது வந்து ஆன்சராக இருந்து மீதி எல்லாமே 4 நாளாலே ரிப்பீட் போக முடியுமான்னு பார்த்தா 4 நாளே ரிப்பீட் போக முடியுமான்னு பாருங்க. ரிப்பீட் போனாலும் அது வந்து ரொம்ப லேட் ஆகும். அவ்வளோ தூரம்லாம் நம்ம கொண்டு போக தேவையில்லை. அதுவே 4 நிமிஷத்துல ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஒர்க் பண்ணிச்சுன்னா எத்தனை இருக்கும்? 4 28. 28 நாள் மீதி ரொம்ப இருக்கு. அப்போ 6 மினிட்ஸா இருக்கும், இல்லை 8 மினிட்ஸா இருக்கும். சரிங்களா? அப்போ இதுலயே ஆன்சர் ஓரளவுக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த 6 மினிட்ஸ்ன்னு போட்டோம்னா வச்சுக்கே 6 7 42. 6 7 42. 72லேருந்து 42 கழிங்க. 72லேருந்து 42 கழிச்சா எவ்வளோ இருக்கும்? 30 இருக்கும். இந்த 30ஐயுமே ஏதானா ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பங்கு வேலை செய்யுது? 4 பங்கு வேலை செய்யுது. அப்போ 30 டிவிஷன் பை 4ன்னு போடுங்க. வருதா? ஆன்சர் வருதா? ஏன்னா 4 28. அப்போ மீதி 2 பங்கு வேலை யார் செய்வா? செய்ய முடியாதா? அப்போ ஆன்சர் வந்து இதுவா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இதுதான் ரீசன். முழுமையா ரொப்பணும். முழுமையா ரொப்பறதுக்கு 4 நாளாக கூட்டிட்டு போகும்போது இந்த 30 நாளால அடிபட்டு இருக்கணும். அப்போ அடிபடலை அப்படின்னா இது ஆன்சர் கிடையாது. சரி, அடுத்து 8 இருக்கா? 8 × 7. 8 × 7 7 8 56. 56 அங்க எத்தனை இருக்கு? 72. 72ல 56 கழிங்க. 12ல் 6 போச்சுன்னா 6, இங்க 1 16 இருக்கு. 16 4ஆல டிவிஷன் ஆகுமா? ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 4 பங்கு வேலை அப்படின்னா எத்தனை நிமிஷத்துல முடிச்சிடும்? மீதி 4 நிமிஷத்துல முடிச்சிடும். அப்போ இங்க ஒரு 8 நிமிஷம், இங்கே பிளஸ் ஏ மட்டும் ஒரு 4 நிமிஷம், ஏ மட்டும் ஒரு 4 நிமிஷம், இது ஏ பிளஸ் பி சேர்ந்து 8 நிமிஷம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பிஏ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். பிஏ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போ பிஏ வந்து 8 நிமிஷத்துல க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற 4 நிமிஷத்துல ஏ மட்டும் 16 பங்கு வேலையை முடிச்சிடும். முடிச்சிச்சுன்னா மொத்தமா எவ்வளவு நிமிஷத்துல முடிச்சிருச்சு? 12 மினிட்ஸ்ல முடிச்சிருச்சு. அப்போ அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு.
ஓகேங்களா? சிம்பிளான சம், ரொம்ப சிம்பிளான சம். உங்களுக்கு கேட்கும் போது காம்ப்ளிகேட்டடா தெரியும். இப்படி ஒரு டைம் போட்டு பாருங்க, அதுக்கப்புறம் டவுட்டே வராது. அடுத்து the volume of cylinder is 448, அதாவது 448 by centimeter cube and height is 7 centimeter. Calculate its curved surface area. ஒரு உருளையின் கன அளவு 448 by சென்டிமீட்டர் கியூப் மற்றும் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் வலைபரப்பு காண்க. அப்ப உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ங்கிறது உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா. ஓகே, இதுல வந்து நமக்கு என்னென்ன வேல்யூ இருக்குன்னா 448ங்கிறது பைங்கிறது இதோட வேல்யூ. இந்த பைக் அடிச்சிருவோம். இங்க வந்து உயரங்கிறது என்ன இருக்கு? 7 இருக்கு. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 இருக்கும். அப்போ இதுல போட்டோம் அப்படின்னா 7R42 மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். 4 28. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 8 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆர் ஈக்குவல் டு 8, ஹச் ஈக்குவல் டு 7, ஆர் ஈக்குவல் டு 8. இதுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? உருளையின் வலைபரப்பை கணக்கு சொல்லியிருக்காங்க. உருளையின் வலைபரப்பு அப்படின்னா இது வந்து உருளையின் சுற்றளவா, வலைபரப்பு அப்படின்னா இது 2πr இருக்குமா, இதுக்கு கீழே ஹச் இருக்குமா, இது ரெண்டையும் பெருக்கினாலே நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா உருளையின் வலைபரப்பு கிடைச்சிருமா. அப்போ 2πr ஹச்சுக்கு வேல்யூ கொடுக்க போகிறோம். 22/7 ஆறுங்கிறது வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 8ன்னு கண்டுபிடிச்சோம், 7 கண்டுபிடிச்சோம். இது ரெண்டையும் அடிச்சா முடிஞ்சிச்சா? 2 2 44, 44 × 8, 44 × 8 352. அப்போ ஆன்சர் வந்து இதுலேயே போடலாம் 352. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் 352 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இது வந்து வலைபரப்பு. An industrial metallic bucket is in the shape of frustum of a right circular cone whose top and bottom diameters are 10 meter and 4 meter and whose height is 4 meter. Then the outer surface area of bucket is. ஒரு தொழிற்சாலையின் உலோகவாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. அதன் மேல்புறம் மற்றும் அடிப்புற விட்டங்கள் முறையே 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர்கள் ஆகும். அதன் உயரம் 4 மீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு காண்க. இடைக்கண்டத்தின் வலைபரப்புக்கான ஃபார்முலா பை ஆர் பை எல் ஆர் பிளஸ் ஆர் பை எல் ஆர் பிளஸ் ஆர். ஓகே, இதான் தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? இங்க சம்மளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விட்டங்கள், அடிப்புற முட்டகம் வேல்புற விட்டங்கள்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ அதை வந்து என்னவா மாற்றும்? பெரிய ஆறு வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க? விட்டமா கொடுத்துருக்காங்க. அப்போ விட்டமா கொடுத்துருக்க ஆறா மாற்றணும் அப்படின்னா டிவிஷன் பை 2 போடுவோமா? இங்கே என்ன இருக்கு? டிவிஷன் பை 2 போடுவோமா? அப்போ பெரிய ஆறு 5 சென்டிமீட்டர், சிறிய ஆறு வந்து 2 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. 2 மீட்டர், இதுவும் மீட்டர், இது கண்டுபிடிச்சாச்சு. மீது என்ன கொடுத்துருக்காங்க? உயரம் கொடுத்துருக்காங்க. உயரம் வந்து 4 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. உயரம் வந்து 4 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு என்ன வேணும்? நமக்கு எல் தான் வேணும். அப்போ எல்லுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எல்லுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எல் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ஆர் மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ ஹச் ஸ்கொயர் எவ்வளவு? 4னா 16ன்னு வந்துடும். ஓகே, இங்கே ஆர் மைனஸ் ஆருங்கிறது வந்து என்ன? 5 - 2 ஸ்கொயர் இருக்கும். ஓகே, அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 16, இங்கே ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே ப்ளஸ் சிம்பிள் வரும். 3 ஸ்கொயர்னா 9. அப்போ வந்து 25. அப்போ 5. எல் ஈக்குவல் டு 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எல் ஈக்குவல் டு 5. அப்போ எல் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு? எல் ஈக்குவல் டு 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கங்க. இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம்? பை எல்லோட வேல்யூ 5. இங்கே ஆர் ப்ளஸ் ஆருங்கிறது 5 + 2. அப்போது 7 × 5. அப்போ 7 5 35. அப்போ 35 × பையா. அப்போ 35 × பைனா 3.14. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 109 பாயிண்ட்ல ஆன்சர் வரும். இங்க 109 பாயிண்ட் கிட்ட இருக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா 110. அப்போ இதுதான் அதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒரு கூட்டு வட்டி தனி வட்டிக்கான வித்தியாசத்தை தான் கேட்டுட்டாங்க. The difference between the compound interest and simple interest on a sum of 2 years at 8% is 768. Find the sum.
8% வட்டி வீதத்தில் ஒரு தொகையின் 2 ஆண்டிற்கான தனி மற்றும் கூட்டு வட்டி இவற்றின் வேறுபாடு 768. அத்தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? 2 இயர் டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா PR² டிவிஷன் பை 100². ஓகே, அவ்வளோதானுங்க. அப்போ வந்து 768ங்கிறது டிஃபரன்ஸு. பிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 8 × 8ங்கிறது வந்து இருக்குது, 100² இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8ஆல் அடிக்க போகிறோமா? 98 72, 98 72. ஓகே, மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 4 இருக்கும். 6 8 48, 6 8 48. மறுபடியும் இதை 8ஆல் அடித்தோம் அப்படின்னா 1 8 2 8 16. அவள் 12 இருக்கும். இங்கே எத்தனை இருக்கும்? இங்கே வந்து 10,000 இருக்குமா? அப்போ இதோட சேர்க்கும் போது எவ்வளோ வரும்? 12 × 1 2 3 4 சேர்த்தோம் அப்படின்னா 1,20,000 வரும். அப்போ 1,20,000. ஆன்சர் வந்து பி வந்து 1,20,000 கிடைச்சிச்சான்னு பாருங்க. 1,20,000. 4 ஸ்டெப்பில் கொண்டு வர விஷயத்த நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. எப்பயுமே ஷார்ட்கட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஷார்ட்கட் நம்ம எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. In a certain time, sum of 1,25,000 amounted as Rs 1,48,877 at the rate of 6% per annum compounded annually. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட்டு வட்டியில் 1,25,000 ஆனது 1,48,877 ஆக 6 ஆண்டு 6% ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைக்கிறது எனில் அதற்கு ஆகும் காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பர்சன்டேஜ் கொடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? 6% கொடுத்தோடனே நம்ம கூட்டு வட்டிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 6/100 போட்டு அடிச்சு பார்ப்போம். 3 டிவிஷன் பை 100 போடுவோம். அப்போது அசல் தொகைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்குவோம். அதுவே மொத்த தொகைக்கு என்ன பண்ணுவோம்? இதோட ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ 50 + 3 53. அப்போ 53. ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்களேன். இப்போ 5ங்கிறத நான் எடுத்துக்குவேன், 0ங்கிறத நான் எப்பவுமே கால்குலேட் பண்ண மாட்டேன். இங்க அசல் தொகை எவ்வளவு இருக்கு பாருங்க, 1,25,000. இந்த 0வை நான் இங்கேயும் கால்குலேட் பண்ணல, 125 வரணும். அப்போ 5 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணா 125 வரும்? 3 டைம் மல்டிப்ளை பண்ணா 125 வருமா? அப்போ அங்கேயே கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர். அப்போ 50 × 50 × 50ன்னு போட்டீங்கன்னா 1,25,000ங்கிறது இங்கேயே வந்துருச்சு. ஓகேங்களா? 1,25,000 இங்கேயே வந்துருச்சு. அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க? 53 × 53 × 53. இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,48,877ங்கிறது ஆன்சராக வரும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 3 இயர்ஸ். அப்போ 3 வருஷங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சிம்பிள் கான்செப்ட். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா மாட்டிக்குவோம். அடுத்து, அரவிந்த் borrowed a sum of Rs 8,000 from August at 7% per annum. Find the interest and amount to be paid at the end of 2 years. அரவிந்த் என்பவர் 8,000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து 7% தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் 2 ஆண்டுகள் முடிவில் திருப்பி செலுத்த வேண்டிய வட்டியும் தொகையும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டைரக்டா PNR/100 போடலாம். 8,000 எவ்வளோ? 7% வட்டி. எவ்வளோ ஆண்டுகள் அப்படின்னா 2 ஆண்டுகள். டிவிஷன் பை 100 போட்டோம் அப்படின்னாலே நமக்கு கிட்டத்தட்ட ஆன்சர் வந்துடும். 7 2 14, 14 2 8, 14 × 8 4 8 32, 1 8 8 11. 1120 எங்க வட்டியா இருக்குன்னு பாருங்க. 1120ங்கிறது இங்கே தான் இருக்கு. அப்போ ஆன்சர் ஆகும். In a simple interest, a sum of money amounts to Rs 6,200 in 2 years and 6,800 in 3 years. Find the principal அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு தொகை குறிப்பிட்ட வட்டி தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 6,200 3 ஆண்டுகளில் 6,800 உயர்கிறது எனில் அத்தொகையை காண்க, அதோட அசலை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ போயிருக்கு? 3 இயர்ஸ்க்கு 6,800, 2 இயர்ஸ்க்கு 6,200. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 1 இயர் கிடச்சிடும். 2 இயர்ஸ்லேருந்து 1 இயர் கிடச்சிடுமா? இங்கே எவ்வளோ இருக்குன்னா 600 இருக்குமா? அப்போ 1 இயர்க்கு 600னா 2 இயர்ஸ்க்கு என்ன வரும்? 1 இயர்ஸ்க்கு வட்டி மட்டும் 600னா 2 இயர்ஸ்க்கு 1,200 வரும். அப்போ இங்கே மொத்த தொகை எவ்வளோ இருக்குது? 1,600. அப்போ 1,600ல் 1,200 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிரின்சிபல் மட்டும் தானே கிடைக்கும். அப்போ 5,000 பிரின்சிபலாக வருமா? அப்போ 5,000 பிரின்சிபல் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் ஏ. இது நிறைய டைம் ரிப்பீட் பண்ண சம் தான். நம்ம பார்த்தோன்னே 10ங்கிறது ஆன்சர் வந்துருக்கும் நமக்கு. அண்ட் ஏர்கிராஃப்ட் கேன் accommodate 280 people in 2 trips. It can take
trips to take the 1400 people. 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர். அப்போ ஒரு முறை பயணம் செய்யறதுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க? 2 முறைக்கு 280 அப்படின்னா ஒரு முறைக்கு எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? 140 பேர் தான் வந்திருப்பாங்க. கண்டுபிடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். எனில் அவர் விமானத்தில் 1400 பேர் வந்து பயணம் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை 2 டிவிஷன் பண்ணாலே நமக்கு கிடைச்சிருமா? டிவிஷன் பண்ணா 10 கிடைக்குமா? அப்போ 10 முறை. ஆன்சர் வந்து 10. A heater uses 3 units of electricity in 40 minutes. How many units does it consume in 2 hours? ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகு மின்சாரத்தை அது பயன்படுத்தும் கேட்டிருக்காங்க. அப்போ 40 நிமிடத்தில் 3 யூனிட் மின்சாரம் அப்படின்னா 120 நிமிஷம். 2 ஹவருங்கிறத 2 ஹவர்ஸ்ங்கிறத எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 120 நிமிஷம் கால்குலேட் பண்ணலாமா? அப்போ இதுக்கு பாக்ஸ் மெத்தட் போடுங்க. போட்டோம் அப்படின்னா 3 × 3 x = 9. அப்போ இது 2 பேருக்குன்னா 9. அப்போ ஆன்சர் 9 யூனிட். அடுத்து LCM of t² - 13t + 42, t² - 36, t - 7 whole cube. இதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம அப்படியே தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து மேலே கியூப்ன்றதுனால அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்போ ஃபர்ஸ்ட் இது நமக்கு ஒன்று கிடைச்சிருச்சு. என்ன அப்படின்னா t - 7 cube அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எதை மாற்ற போகிறோம் அப்படின்னா t² - 13t + 42. இதை வந்து பல்லுறுப்புக்கோவையாக இருக்குது. இதை வந்து மாற்றி நம்ம வந்து செகண்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து LCM எடுத்துக்கலாம். தேர்ட் என்ன இருக்குது? t² - 36. இதை எப்படி மாற்றலாம்? t² - 6² மாற்றலாம். இதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா a² - b² ஃபார்முலா அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி மாறும்? a + b × a - b. ஓகேங்களா? அப்போ a + b × a - bனா t + 6 × t - 6 முடிஞ்சுங்களா? அப்போ இங்கே என்ன போடுவோம் அப்படின்னா ரெண்டாவது கண்டுபிடிச்சிட்டோம். t + 6 × t - 6. ஓகே. அடுத்து இங்கே என்ன இருக்கு? இதையும் பெருக்கணும் அப்படின்னா 42ங்கிறது வந்து ஆன்சராக வரணும். கூட்டணும் அப்படின்னா -13ங்கிறது ஆன்சராக வரணும். அது மாதிரி ஒரு நம்பர் சொல்லுங்க. 6 7 6 ல் 42. இது ரெண்டுக்கு மைனஸ் போட்டுட்டோம் அப்படின்னா 6 ல் 42. அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். கூட்டும் போது 6 -6 + -7 அப்படிங்கிறது -13 வந்துடும். அப்போ ஆன்சர் இங்கே என்ன வேணும்? டிவிஷனில் டி போடுவோமா? டி போட்டோம் அப்படின்னா அவன் மூணாவது கண்டுபிடிச்சாச்சா? மூணாவது என்னது? t - 6 t - 7. ஓகே. இதில் வந்து எதெல்லாம் பொதுவாக இருக்குன்னு பாருங்க. t - 7 இங்கே இருக்கு. மூணுலேயும் பொதுவாக இருக்குங்கிற அவசியம் LCMல கிடையாது. எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்போ வந்து இங்கே t - 6 இருக்கு, இங்கே t - 6 இருக்கு. 2லேருந்து 1 மட்டும் எடுத்தால் போதும். எது ஹையஸ்ட் வேல்யூனா ரெண்டுமே 1 இருக்கிறதுனால ஏதாச்சும் 1 எடுத்துக்கிட்டா போதும். இங்கே t - 7 இங்கே t - 7 whole cube. அப்போ t - 7 whole cube ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். t - 7 whole cube. ஓகே. அடுத்து t - 6 ஒன்று எடுத்துக்கலாம். t - 6 ஒன்று எடுத்துக்கலாம். மீது என்ன இருக்கு? t + 6 இருக்கு. அப்போ t + 6 எடுத்துக்கலாம். அப்போ இது எங்க ஆன்சரா இருக்குன்னு பாருங்க. t - 6 t + 6 t - 7 whole cube. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து what is the greatest possible volume of a vessel that can be used to measure exactly the volume of milk in cans of 100 liters, 120 liters and 160 liters? முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 100 லிட்டர், 120 லிட்டர், 160 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு. அப்போ இப்படி அதிகபட்ச கொள்ளளவுனாலே நம்ம என்ன பண்ணி கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். இப்படி கேட்டாங்கனாலே என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். HCF என்ன வரும்னு பாருங்க. எடுத்தோடனே 100, 120, 160 20 போட்டாலே ஆன்சர் வந்துடும். 5 6 இங்கே என்ன வரும் அப்படின்னா 8. இதுக்கு மேலே ஒன்றா அடிக்கிற மாதிரி இருக்கா? இல்லை. அப்போ 20 தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் 20. அடுத்து the LCM of two numbers is 630. That HCF is 9. If the sum of the number is 153, their difference is இரு எண்களின் மீசியமா 630 மற்றும் மீப்போவா 9, மேலும் அந்த எண்களின் கூடுதல் 153 எனில் அவற்றின் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கேட்கும் போதே நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூடுதலும் கழித்தலும் வந்துருச்சுனாலே
நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். a minus b a plus b whole square. இதோட விரிவாக்கம் என்னவா இருக்கும்? a square plus b square plus 2ab. அதே மாதிரி a minus b whole square, a square plus b square minus 2ab. ஓகே, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணும்போது இங்கே குறியை மாற்றுவோம், இங்கேயும் குறியை மாற்றுவோம், இங்கேயும் குறியை மாற்றுவோம், இங்கேயும் குறியை மாற்றுவோம். அப்போ இதுவும் அடிபட்டு போயிடும். அப்போது a plus b whole square minus a minus b whole square equal to 4abன்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த ஏபிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இங்கே HCF LCM வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, HCF into LCM ஈக்குவல் டு a cross b. அப்போ a cross b வேல்யூ தெரியணும் அப்படின்னாலே நம்ம HCF LCM பெருக்கினா போதுமா? அப்போ 630 × 9 ரெண்டையும் பெருக்கினாலே நமக்கு என்ன கிடச்சிரும்? ஏபிங்கிறது கிடச்சிரும். அப்போ ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 630 × 9 போட்டால் போதுமா? 63 × 9 53 27, ஆரம்பம் 54 54 56. அப்போ இங்கே என்ன வரும்? 4 × 5 6 7 0ன்னு வரும். ஓகே, இங்கே ஆல்ரெடி இதை அடிச்சிடலாம். இதை நல்லா பார்த்துக்கங்க. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏபியை கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நான் அழிச்சிடுறேன், ஏன்னா நிறைய கால்குலேஷன் போட முடியாது. அடுத்து இங்கே என்ன இருக்குது? a plus b இருக்குது. a plus b அது அந்த எண்களின் கூடுதல் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 153 சொல்லியிருக்காங்க. அந்த எண்களின் கூடுதல் 153 சொல்லிட்டாங்களா? அப்போ 153 ஸ்கொயர். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க, இதை பெருக்கணும். அப்போ ரெண்டையுமே நம்ம வந்து பண்ணிடலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் 567 வேல்யூ 567 × 4 4 28. ஓகே, 6 24 24 26 மீதி 2 5 20 22. அப்போது 22,680 வந்துருச்சு. 22,680 வந்துருச்சு. இந்த 153 × 153 கண்டுபிடிச்சலாமா? 153 153 3 9 5 3 5 1 3 3 4 5 3 5 5 25 26 மீதி 2 4 5 5 5 2 7. அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3 5 1 9 10 10 + 14 மேலே 1 8 5 13 23,409. 23,409லேருந்து 22,680 கழிக்குமா? அப்படி கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா a minus b whole squareோட வேல்யூ என்னன்னு கிடச்சிரும். சரிங்களா? அப்போது இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா, கொஞ்சம் நீட்டாக போடலாம். 23,409லேருந்து 22,680 கழிக்க போகிறோம். 9 10ன்னு போட்டோம் அப்படின்னா இங்கே 2 வரும், இங்கே 13ன்னு போட்டால் இங்கே 7 வரும், இங்கே 2 தான் இருக்கும். 2ல் 2 போச்சுன்னா 0 0 0 தான் வரும். அப்போ வந்து இங்கே 729. அப்போது ஸ்கொயர்டாக அந்த பக்கம் போட்டோம்னா √729 என்ன வரும் அப்படின்னா a minus b அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 27. அப்போ a minus b யோட வேல்யூ வந்து 27. ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 27. ரொம்ப சிம்பிளான சம் தான். ஒரு டைம் வந்து நல்லா பார்த்துட்டு மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ண பாருங்க, பாஸ் பண்ணி கூட போட்டு பாருங்க. அடுத்து, the highest common factor HCF of two numbers is 2 and their lowest common multiplication is 154. If the difference between the number is 8, then the sum is இரு பொது எண்களின் மீப்பெரு பொது காரணி 2, மீச்சிறு பொது மடங்கு 154, அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் காண்க. அப்போ இதே ஃபார்முலா வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். என்ன அப்படின்னா, இதில் வந்து இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேறுபாடு இருக்கு, கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ அதே ஃபார்முலா தாங்க, a plus b whole square a square plus b square plus 2ab a minus b whole square a square plus b square minus 2ab. அப்படி போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே மைனஸ் பண்ணுவோம், இங்கே மைனஸ் பண்ணுவோம், இங்கே மைனஸ் பண்ணுவோம், இங்கே ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ இது அடிச்சிடும். அப்போது a plus b whole square minus a minus b whole square equal to 4abன்னு வரும். இந்த 4abங்கிறத ஏபியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF into LCM கண்டுபிடிப்போம். HCF into LCM equal to ஏபின்னு தெரியும். அப்போ ஏபியோட வேல்யூ கொண்டு அப்படின்னா HCF LCM பெருக்குமா, 154 × 2 ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா ஏபி கிடச்சிருமா. ஏபியோட வேல்யூ என்ன, 154 × 2னா 2ன்னு போட்டோம் அப்படின்னா 8 2 10 1 2 2 3 308ன்னு வருது. அப்போ ஏபியோட வேல்யூ 308. 308ன்னு இங்கே போட்டாச்சு. 4 ×
308. ஓகே. அடுத்து இங்கே இன்னொரு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை அடிச்சிடலாம். இதை நான் பார்த்துங்க. HCFக்கு LCM ஈக்குவல் டு AB. இது நல்லா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வேறுபாடு தான் கொடுத்துருக்காங்க. வேறுபாடு என்ன? 8 ஸ்கொயர். 8 ஸ்கொயர்னா 64 வருமா? அப்போது இந்த மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போனால் அது ப்ளஸ்ஸாக மாறிடுமா? அப்போ இங்கே 308 இந்த 4க்கு என்னன்னு வருங்க பாருங்க. 308 இந்த 4 4க்கு 32 முன்னாங்க 12 1232 வருது. 1232 1232 இந்த 8 ஸ்கொயருங்கிறது இங்கிட்டு வரும்போது 64ன்னு வரும். அப்போ ரெண்டையும் கூட்டுங்க. A + B ஹோல் ஸ்கொயர். இது வந்து என்ன வரும் அப்படின்னா 1232 64ன்னு போட்டோம் அப்படின்னா 69. அப்போது 1296ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னா இதை ஸ்கொயராக பண்ணிக்கலாமா? இந்த ஸ்கொயரை தூக்கிட்டு 196. அப்போது A + Bங்கிறது என்ன வரும்? A + Bங்கிறது 36ன்னு வரும். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஸ்கொயர் வேல்யூவில் அடிக்கடி படிக்கிற வேல்யூ. இப்போ ஆன்சர் 36 இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக இருக்கும். அடுத்து Kevin scored 15 out of 25 in a test. The percentage of his mark is கேட்டிருக்காங்க. கவின் 25க்கு 15 மதிப்பெண் பெற்றால் அதன் சதவீதம் என்ன? 25க்கு 15 பெற்றிருக்கான். அப்போ அதோட சதவீதம் என்னன்னா × 100 போடுவோமா? × 100னா 25 × 4 4 × 5 × 4 60 60%. 60% இருக்கான்னு பாருங்க. 60%. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம் தானே. அடுத்து each day the workers drill down 22 feet further until they hit a pool of water. If the water is at 110 feet, on which day they will hit the pool of water? ஆழ்துளை கிணறு தோன்றும் போது வேலையாட்கள் ஒரு நாட்கள் 22 அடி தோன்றாங்க எனில் 110 அடி உள்ள ஆழத்துக்கு எவ்வளவு நாள்ல போயிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு 22 அப்படின்னா 110 நாளை வந்து டிவிஷனில் பண்ணோம் அப்படின்னாலே கண்டுபிடிச்சலாம் 5 நாள்ல தோண்டிட்டாங்க அப்படின்னு. அப்போ 5 days. ஆன்சர் 5 days. இப்போ இதில் 25 சம் பார்த்துருக்கோம் அப்படின்னா 25 சம் 25 டிஃப்ரெண்ட் சேனல் வந்து பார்த்துருக்கோம். அப்போ 25 டிஃப்ரெண்ட் சேனல் வந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஃபுல் டெஸ்ட்டை பார்க்கறதுக்கு பதிலாக ஹோல் மேக்ஸ் சிலபஸையே மறுபடியும் ஒரு டைம் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்த மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா நம்ம இன்னும் ஓகே இதெல்லாம் சால்வ் பண்ணுறோம், இவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ணுறோம், அப்போ நம்மளால இன்னும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கொஸ்டின் பேப்பர் ஃபுல் டெஸ்ட்டை எடுத்து போட தான் நமக்கு என்ன தோணும்? இந்த குரூப் 4 மேலே இருக்கிற பயம் போயிடும். அப்போ தான் நம்ம 2025 குரூப் 4 வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் 25க்கு 23 கண்டிப்பாக எடுத்துடணும். 25ங்கிறது மஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 23 உங்கள் கையில் நின்றோம். அந்த 2 கொஸ்டின் வந்து மோரார்லெஸ் வந்துடலாம். ஆனால் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். அது எங்கே போகணும்னா ரீசனிங்கில் தான் மோஸ்ட்லி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ரீசனிங் டாப்பிக்கு நல்லா பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.